அதாவது பொங்கல் பாரம்பரியம், தமிழுடைய பாரம்பரியம். பொங்கல் என்ன தமிழுடைய பாரம்பரியம். அதாவது முதல்ல வந்து மார்கழி கடைசி நாள் போகி சொல்லுவாங்க. போகினா பழையது அனைத்தும் தீய எண்ணங்கள் எல்லாம் தீயை போல அழித்துக் கொண்டு புது எண்ணங்கள் புதிய சிந்தனைகள் உருவேற்பதுதான் போகி. போகி நம்ம மறந்துடணும். நம்ம கஷ்டப்பட்டது, வேதனைப்பட்டது, துக்கப்பட்டது, துயரப்பட்டது எல்லாத்தையும் போகி என்று மறந்து வரும் வாரங்களில் வரும் காலங்களில் நம்முடைய புதிய சிந்தனைகள், புதிய தோற்றம், புதியதாக நம்ம எடுத்துக்கணும் விஷயங்கள் தான் அந்த போகி முதல் நாள். அடுத்து பார்த்தா தைப்பொங்கல். தமிழுடைய பாரம்பரிய முக்கிய பொங்கல் தைப்பொங்கல். அந்த விவசாயிகள் நண்பன் சொல்லலாம். இந்த அறுவடை பண்ணி நெல்லுக்கு அறுவடை பண்ணி கஷ்டப்பட்டு விவசாயம் தன்னுடைய நண்பனாக என்ன பண்றாங்க, அறுவடை பண்றாங்க. அற்புதமான ஒரு நாளை வந்து தமிழ் திருநாள் சொல்லுவாங்க. அதான் தைப்பொங்கல் அது சொல்லுவாங்க. அடுத்த மூணாவது பாத்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல்னா மாடு, பசு மாடு. அதாவது நம்ம வீட்டுல கால்நடைகளுக்கு பொங்கல் வச்சு மாட்டு என்ன பண்ணுவாங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், கோடி பொங்கல், பொங்கலோ பொங்கல், கோடி பொங்கல், பொங்கலோ பொங்கல், கோடி பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், கோடி பொங்கல், பொங்கலோ 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 பொங்கல், ஓடி பொங்கல். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அப்படிப்பட்ட அற்புதமான நம்ம தமிழ் கலாச்சார பாரம்பரியமான இந்த பொங்கலுக்கு இந்த நிகழ்ச்சி சிறப்பான ஏற்பாடு செய்து கொடுத்த நம்ம உறுதியாக மாவட்ட மனம் நிறைவேற்றி வருகிறோம்.